செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் புதிய செய்தி, புதிய தகவல்களுடன் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடந்த திமுக கவர்மெண்ட்ல ஒரு அரசியல்வாதி கூட 10 ரூபாய் சம்பாதிக்கல. அதான் உண்மை. இவன் எப்படி வேலை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? சம்பாதிச்சது மொத்தமும் அதிகாரிகள். இப்ப கூட போன மாசம், இந்த மாசம் 9ஆம் தேதி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒரு செக்ரட்டரியேட்ல வந்திருக்காரு. நம்ம பரவலாவே பார்க்கக்கூடிய பொதுவாகவே ஒரு கட்சி ஆண்டதுன்னா அந்த கட்சி சார்புடையவர்கள் மாவட்ட செயலாளர் வந்து யாரும் சம்பாதிக்கல. உண்மையை சொல்றாங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தருக்காருங்க, அடிஷனல் செக்ரட்டரி மணிகண்ணன். அவரு சொன்ன உடனே இங்க டிஎம்எஸ் ஆபீஸ்ல ஒருத்தருக்காரு, அவரு சுப்பிரமணியன். அவர் வந்து ஜெயவோ. அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி இங்கே எல்லாத்தையும் பண்ணி ராத்திரி ஒரு 100 போஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி சரௌண்டிங் இருக்கிற ஏரியா. இந்த சவுத் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்பவுமே 20 லட்ச ரூபா 22 லட்ச ரூபா வாங்குவானுங்க நர்சஸ்க்கு டிரான்ஸ்ஃபருக்கு. கொட்டான் ஒரு 100 போஸ்ட் கொட்டான். முதல் நாள் போட்ட மாதிரி எல்லாத்தையும் செட்டிங் பண்ணி எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருந்து மறுநாள் ஒரு கவுன்சிலிங் ஒன்று வச்சு, ஒரு ரெகுலர் பண்ணுற கவுன்சிலிங் வச்சு போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மறுநாள் முதல் நாள் டேட்டை போட்டு இது எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருந்த எல்லாத்தையும் போட்டு காசை பத்துறானுங்க. ஒரு 70-80 கோடி ரூபா காசை பத்துறானுங்க. எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஏ சென்டர்ல இருக்கிற எல்லாருக்கும் மக்கள் பொதுவாகவே தெரியும். இது எல்லா இதுலயுமே நடக்குது. இது எல்லா துறையிலுமே நடக்குது. இங்கு காட்டி கொடுக்காது. 22 நாள் வரல இங்கு காட்டி கொடுக்காதுன்றதுனால பழைய டேட்ல போட்டு எத்தனை ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு தெரியுமா உங்களுக்கு? 22 நாள் வரல நீங்க கார்பன் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இங்கு காட்டி கொடுக்காது. பழைய டேட்டை போட்டு எத்தனை ஆர்டர்ஸ் தெரியுமா எல்லா டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு? பழைய டேட்டை போட்டு எத்தனையோ ஆர்டர்ஸ் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு, போஸ்டிங் ஆர்டர் பழைய டேட் போட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஏ சென்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது தெரியும். ஏ சென்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை பி சென்டருக்கு தெரியாது, சி சென்டருக்கு தெரியாது, டி சென்டருக்கு தெரியாது. ஏ சென்டர்ல இருக்கிறவங்க டெய்லி பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் கூட நேரடியாக புடங்கிட்டு இருக்காங்க. 2.25 கோடி மக்கள் அங்க இருக்காங்க சென்னையில மட்டுமே. அப்போ ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லா ஏ சென்டர்லையும் மக்கள் வந்து டைரக்டா வந்து பழகக்கூடிய இடம். அவங்க பேசுறது, ஆட்டோவில் உட்காந்து பேசிட்டு போகும்போது அவங்க கேட்குறாங்க, இந்த படுபாவங்க இப்படி பண்றாங்க. யாருக்கு வாக்களிப்பார்கள் நீங்க சொல்ற மாதிரி? அதாங்க, இவங்களை நீங்க வந்து இந்த பிரெயினை வந்து உங்க இஷ்டத்துக்கு வந்து மாற்றி வீத்தி வச்சு கரெக்ட் பண்ணி நாங்க தான் இதை பண்ணோம் அதை பண்ணோம் போனோம் வந்தோம், இந்த கதையெல்லாம் இனிமே வந்து அவங்கள்ட்ட செல்லுபடி ஆகாது. மற்ற இடங்கள்ல செல்லுபடி ஆகும். இப்பதான் நீங்க மேட்டருக்கு வரீங்க. ஏ சென்டரை பொறுத்துற மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பன் ஹார்ட்டடா சொல்றேன், தயவு செய்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில நீடிக்கக்கூடிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆட்கள், தயவு செய்து ஏ சென்டர்ல தயவு செய்து நிக்காதீங்க. டெபாசிட் வாங்க மாட்டீங்க. அதுதான் அவர்களுடைய பல பேருடைய கோட்டையா இருக்குது இன்னைக்கு. வந்து அந்த கோட்டையெல்லாம் வந்து ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியா எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. அதனால ஓட்டையாயிடுச்சு. அதனால இனிமே போட்டு இந்த உடஞ்ச படகை வச்சுக்கிட்டு உடஞ்ச கப்பல்ல பயணம் பண்றது கஷ்டம். நான் கேப்டனு, நான் தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சா நீ அந்த கப்பலோட சேர்ந்து சாக வேண்டியதுதான். தயவு செய்து இப்பயாவது வீழ்ச்சிக்கிட்டு எங்கேயாவது பி சென்டர் சி சென்டர்ல போயிட்டு நின்று போங்க. தயவு செய்து நான் ஏ சென்டர்ல தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி போய் நின்னீங்கன்னா உங்களை வந்து கேவலமான தோல்வி அடைவீங்க. டெபாசிட் வாங்காம தோல்வி அடைவீங்க. நான் ஒரு அரசியல் விமர்சகராக சொல்றேன். நான் வந்து இன்னைக்கு 8 சீட்டு வந்து இவருக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னைக்கு 8 சீட்டு ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து சோர்ஸ் இருக்கு, உண்மை தெரியும். 8 சீட்டு இன்னும் கொடுக்கல, இன்னும் முடிவாகல. ஆனா எங்களுக்கு தெரியும் 8 சீட் தான் ஃபைனலைஸ். அது நேற்று காலையில் அவர் பேசிட்டு இன்னைக்கு 8 சீட்டு ஃபைனலைஸ் ஆகுது. எதுக்கு சொல்றேன்னா 100% நமக்கு வர சோர்ஸ் எல்லாமே வந்து ரியல் சோர்ஸ் தான். பொய்யான தகவல்கள் கிடையாது, உண்மையான தகவல்கள் தான். யாருக்கு வாக்களிப்பார்கள்? டிவிக்கே தாங்க. நீங்க என்னங்க பிஜேபி சார்பில் இருப்பீங்க, நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்களா? பேசாதீங்க. டிவிக்கே தான்.
டிவிக்கே தாங்க. ஒட்டுமொத்தமா எப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? அது என்னன்னா வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு, எல்லாமே சொல்லிட்டேன். மக்களை இவங்க எப்படி வந்து இவங்க பிரெயினை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. மக்கள் எப்படி தியானம் தவம் அது இது பண்ணாமலேயே ரிப்பீட்டடா ஆன்லைன்லேயே இருந்து 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 தன்னுடைய பிரெயினை வேற யாரும் ட்ரெயின் பண்ண முடியாத அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களால எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு விஷயம் ரைட் ஆர் ராங்னு தெரிஞ்சுக்க முடியுது. அதை வச்சு அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அவங்களுடைய பிரெயினை வந்து வேற யாரும் ட்ரெயின் பண்ண முடியாது. சரிங்களா? அதே நேரம் ஏன் இதை வந்து டிவிக்கு மட்டும் நீங்க சொல்றீங்க, ஏன் நாம் தமிழருக்கு இது கிடைக்காதா? இதே விஷயம் நாம் தமிழ் கிடைக்காதுன்னா அவங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாங்க தான் வந்து ஆட்சி ஆளுவோம், நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம் போவோம் வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. கமலா ஹாரிஸை போய் சொல்ல வேண்டியது தானே, நீ அமெரிக்காவுக்கு வந்து நீ எதுக்கு வந்து நீ அமெரிக்காவில் வந்து பதவிக்கு போறன்னு இதே நாம் தமிழர் கட்சி எதிர்க்க வேண்டியது தானே, ஏன் எதிர்க்கல? தமிழகத்தினுடைய ஏங்க அடுத்த நாட்டுக்கு இது பொருந்தவும் பொருந்தாதா? மக்கள் சிந்திக்கிறாங்க. நான் அப்படி சொல்லல. மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நாம இங்கேயே யாதும் ஊரே யாவரும் கேளு. நீங்க வந்து அதாவது ஒரு குறுகிய மனப்பான்மையோட நீங்க ஒரு விஷயத்தை அணுகக்கூடாது. தமிழ்நாடு தமிழன் தான் ஆளணும், தமிழன் தான் எல்லாம் பண்ணணும். தமிழனா இருந்து ஆண்டவங்க எந்த இதுவுமே பண்ணலையா? கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. வாயில துப்பாக்கி வச்சு சுடலையா? தமிழன் தானே சுட்டான். சுட்டவனும் தமிழன், சுட பொண்ணவனும் தமிழன், சுட்டுப்பட்டு செத்த பொண்ணும் தமிழச்சு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? தூத்துக்குடி சம்பவத்தை சொல்லுங்க. தூத்துக்குடியில வாயில நேரா துப்பாக்கி வச்சு சுட்டானா இல்லை? குருவி சுடுற மாதிரி மேல ஏறி நின்று எவன் சுடுறானே தெரியாம மேல நின்று குறிப்பாத்து சுட்டானா இல்லை? குறிப்பாத்து சுட்டானா இல்லை? அத்தனை பேரையும் சுட்டாங்களா? யாரு செய்தாலும் தப்பு தப்பு தானே, தப்பு தானே. சுட்டவன் யாரு? தெலுங்குக்காரனா? சுடுபட்ட செத்தது யாரு? சுட சொன்னவன் யாரு? சொல்லுங்க. அன்னைக்கு யாரு ஆட்சி? திராவிடர்கள் தானே ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு யாரு சிஎம்? யாரு அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி? எடப்பாடி. தமிழ் தானே, கொங்கு வேளாள கவுண்டர் தானே. அவரு எங்களோட கூட்டணி கட்சி தாங்க, இல்லைன்னு சொல்ல. தப்புனா தப்பு தாங்க. இன்னைக்கு அரசியல் விமர்சகரா ஒரு விஷயத்தை பேசணும்னா உண்மையை பேசணும். பிஜேபி சார்பில் பேசும்போது பிஜேபி சார்பா பேசுறோம், அது வேற விஷயம். அவங்களுடைய கொள்கைகள் என்ன, அவங்க கோட்பாடு என்ன பேசுறோம். அரசியல் விமர்சகரா பேசும்போது அரசியலை மட்டும்தான் பேசணும், பொய் பேசி இது பண்ணக்கூடாது. நான் எது சொல்றேன்னா, இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியாதா? பி சென்டர்ல தெரியாது, சி சென்டர் டி சென்டர் தெரியாது, ஏ சென்டர் தெளிவா தெரியும். ஏண்டா சுட்டவனும் தமிழன், சுடுபட்டு செத்ததும் இது, சுட்ட சொன்னவனும் தமிழன். இது ஏடா புதுசா தமிழ் 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 தமிழ்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்பாங்களா இல்லையா? அப்ப தமிழனுக்கு அந்த உணர்வு எடுத்துருக்கணும்ல. சுடாதரா எந்த வேணாலும் பார்த்துக்கலாம்டா, அந்த கலெக்டர் அடிச்சு சாவடிச்சாலும் பரவாயில்லடா. நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு எதுக்கு அந்த தமிழ்னு சொல்றீங்க? அந்த உணர்வு நீங்க பாருங்க, நீங்க வந்து மொழி அப்படிங்கிறது என்னங்க, இட்ஸ் a way of communication. லாங்குவேஜ்ங்கிறது என்னது? இப்போ ஒருத்தருக்கு இங்கிலீஷ் வரல, அவருடைய தொலைநோக்கு ஆள வேணும், தமிழகத்தோடு நிற்காம உலகை ஆள வேணும்ன்றதுதான் அவருடைய சீமான் அவர்களுடைய எதிர்காலத்தில். இவர் எப்படி உலகத்தை போய் ஆளுவாரு? ஏற்கனவே ஆண்டாங்களே தமிழர்கள் உலகெங்கும் பறைசாற்றி ஆண்டதனுடைய அடிச்சுவடுகளை நம்ம. அதே இவர் தான் தப்புன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் ஆட்சி செய்யணும், தெலுங்குல இருக்கிற தெலுங்காரங்க தெலுங்கு ஆட்சி செய்யணும், கர்நாடகாவில் இருக்கிற கர்நாடகா தான் ஆட்சி செய்யணும். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய சின்னத்தையே நம்ம மாத்துவன்னு கூட எல்லாத்தையும் பண்ணணும். அறிவிப்பு விட்டு தமிழ்நாட்டுல இருந்து தான் பெட்ரோல் எடுத்து தமிழ் வண்டி ஓட்டணும். தமிழ்நாட்டுல இருந்து பிரஷ் காலைல பிரஷ் பண்றாரு, பேஸ்ட் என்ன பேஸ்ட் யூஸ் பண்றாரு? தமிழ்நாட்டுக்காரன் யூஸ் பண்ண கம்பெனியா? இங்க இல்ல அவர் அப்புறம் செயல்கிற வாகனம் தமிழகத்தினுடைய வாகனம் மேனுஃபேக்சரிங் பண்ண வாகனமானு கேட்பீங்க. இங்க இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதுக்கான அத்திவாரங்கள் எதுவுமே நீங்க பண்ணல. இல்ல டெய்லரிங் மிஷினை கண்டுபிடிச்சவனே அவருக்காக. காரை கூட நீங்க வந்து பாலிஸ்டர் கண்டுபிடிச்சவன், அது காரை கண்டுபிடிச்சவன், ரோடு போட்டவன்,
இன்னைக்கு இங்கிலீஷ்காரன் இங்க இந்தியாவில் இல்லைன்னா நம்ம எல்லாம் பிச்சை எடுத்துருப்போம். ஏன் நீங்க அதை செய்யலன்னு தானே ஆமாங்க. நீங்க வச்சிருக்க ரூல் எல்லாம் என்னது? நீங்க வச்சிருக்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய 90% ஆஃப் ரூல்ஸ் யாருது? எல்லாம் இங்கிலீஷ்காரன் கொடுத்துட்டு போனது. ஆமா. இவங்க அதுல இருந்து மாடிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணாங்க. ஆமா. இன்னமும் அவங்க பண்ணதுதான். ரோடு போட்டது யாரு? வண்டியை தந்து யாரு? மத்தெல்லாம் கொண்டு வந்தது யாரு? இல்லைன்னா நம்ம எல்லாம் மாடுதான் பேசிருந்திருப்போம். நம்ம யாரும் இங்க வந்து இன்னைக்கு உட்கார்ந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். ஒருத்தன் ஒரு கல்யாணம் பண்ண 30 கல்யாணம் பண்ணவன் எத்தனை பேர் இருக்கான்? அந்த காலத்துல அரசர்கள் நாங்க அதை புடிங்கிட்டோம், இதை பண்ணிட்டோம். அந்த புறம் வச்சிருந்தானே, அதை பத்தி அவனுக்கு யாரா பேசுறாங்கல்ல? எத்தனை அந்த புறம் வச்சிருந்தான்? மினிஸ்டரோட பையன் தான் மினிஸ்டர், அரசனோட பையன் தான் அரசன். இதை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கிறது திமுக. அரசனோட பையன் தான் அரசன், மினிஸ்டரோட பையன் தான் மினிஸ்டர். இப்போ யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்க பாருங்க, உத்தேச பட்டியலை எடுத்து பாருங்க. மினிஸ்டருக்கு வயசாயிடுச்சு, அவர் பையன். உண்மையா இல்லையா? அதுதான் திமுகவுடைய பாரம்பரிய மன்னராட்சி இல்ல, ஆண்ட பரம்பரை இல்ல. ஆண்ட பரம்பரைங்க. ஒரு கூரை குடிசை. அதுக்குதான் நீங்க முத்துவேல் நாயனவா செஞ்சாரு, கருணாநிதி ஜாலியா செஞ்சாரு. அவருடைய தொழில் இந்த குலத்தொழில். நான் இல்லைன்னு சொல்ல, மானான்னு சொல்ல. ஆனால் ஏதோ ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து அப்படியே நேரடியா ராஜா பரம்பரையில இருந்து வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இவர் யாரும் ஓபிஎஸ் ஆகுது, நம்ம இபிஎஸ் ஆகுது நம்ம சொல்லலாம். விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு, கிழக்கிழக்கு செயலாளர் வந்தாரு, விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம தொழில வந்து குறை சொல்ல. இசை என்பது எல்லாருக்கும் வராது. நாதஸ்வரத்துல இசையை கொண்டு வந்தவர் அவங்க அப்பா. அதை பெருமையா பேசுங்க. எங்க அப்பா வந்து ஒரு நாதஸ்வர வித்வான், இசையில வந்து பெரிய ஆளு சொல்லுங்க. நாங்க என்ன காரக்குடியா நாங்க என்ன ஏதாவது சொல்றோமா? அவரு இசை மேதை. அந்த மாதிரி இவங்க அப்பா இசை வாசிச்சாருங்க, இசை வேளாளருங்க, இசை நாங்க வந்து இசையை வந்து வாசிச்சோம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவர் ஏதோ மன்னர் பரம்பரையில இருந்து வந்த மாதிரியும் மற்றதெல்லாம் பண்ண மாதிரியும் இது தப்பு. என்ன சொல்றாங்க நீங்க? உண்மையிலே என்ன இதை தான் வந்து சென்டர்காரன் முடிக்கிறான். என்னன்னு தெரியும். நீ எங்களுக்கு நல்லது பண்றியா, அதை மட்டும் பேசு. முத்துவேல் கருணாநிதி, முத்துவேல் என்ன பண்ணாரு? எந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு? மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அவர் என்னமோ வாவு சிதம்பரம் இருக்காரு சொல்ற மாதிரி எதுக்கு தெளிவு அடைந்து விட்டார்கள் சொல்ல வரீங்க நீங்க? அவங்க மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், வாக்களிப்பவர்கள், வாக்களிப்பவர்களை தூண்டுபவர்கள், இது ஒரு குரூப் இருக்குது. இவங்க தான் வாக்களிக்க போறாங்க இல்ல, வாக்களிப்பவர்களை தூண்டக்கூடிய சிலர் இருக்கு, தூண்டக்கூடிய சில சக்திகள் இருக்கு. இப்ப யாருக்கு இப்ப ஓட்டு போட போற அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இவங்க எல்லோருமே தெளிவா இருக்காங்க. நீங்க வந்து அவங்கள்ட்ட பேச முடியாது. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களையும் ஒரு 12ஆம் கிளாஸ் பையனை கூட்டு உட்கார வச்சு, மாநகராட்சியில் உட்காந்துருக்க ஒரு பையனை, 12ஆம் கிளாஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 12ஆம் கிளாஸ் பையனை உட்கார வச்சு பேசிங்கன்னா அவனே என்னை விட தெளிவா சொல்லுவான், இதை விட தெளிவா சொல்லுவான். ஸோ அப்போ அவங்க எல்லாமே டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றேன். இந்த ஒரு தடவை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டிவிகே உடைய மனநிலை என்ன, அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மக்களை வந்து நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அதுதானா? ஏங்க அப்படிலாம் நம்ம வந்து அவருடைய கொள்கை பாடல்கள்லாம் அப்படியே போட்டாரு அவரு. கொள்கை பாடல்கள் அம்மா கூட சேர்ந்து பாடுற பாட்டியா பண்ணாரு அவரு. தோட்டப்பாட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா, தொட்டுக்குள்ள சிக்கன் திரட்டான்னு அம்மா ஆத்தா கூட பையன் பாடுற பாட்டா இது. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. டேடி மம்மி வீட்டுல இல்ல, தடப்போட யாரும் இல்ல, நாசமா போட வாடா உள்ளன்னு பாட்டு போட்டாரு. அதெல்லாம் கொள்கை பாடல. அதெல்லாம் அதாவது நான் என்ன சொல்றேன், இன்றைய மனநிலை இன்னைக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருக்கக்கூடிய வந்து இந்த மக்கள், ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள், பொதுமக்கள், அந்த ஓட்டு போடக்கூடிய மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சக்திகள். நம்ம வாக்காளர் மட்டும் பார்க்கக்கூடாது, வாக்காளரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சில ஆட்கள் இருக்காங்க. இவங்க எல்லோருமே தெளிவான மனநிலையில் இருக்காங்க. அதுக்காக வந்து டிவிக்கே வந்து ஒரு நல்லது பண்ணுவாங்க. அவங்க தியேட்டருக்குள்ள விஜய் முகத்தை பார்த்தவொடனே எப்படி விசில் அடிச்சு எல்லாம் பண்ணி கிண்ணி அழிச்சாட்டியம் பண்ணாங்களோ, வெளியில வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால் மொத்தத்தை எடுத்து போய் பேனர்ல ஊத்துனாங்களோ, அதே வேலையை ஜெயிச்ச பிறகும் பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இதுதான் நீங்க தெளிவான நிலை மனநிலை இருக்கிறான்னு சொல்ல வரீங்களா? தெளிவான மனநிலையில் மக்கள் இருக்காங்க, அவங்க வச்சு வாங்குவாங்க. அவங்க கிட்ட இந்த வேலைங்கள்லாம் எடுபடாது.
இதே இந்த பேனர்ல பால் ஊத்துன கதையெல்லாம் ஜெயிச்ச பிறகு வந்து ஊத்துனா ஜெயிச்ச பிறகு இந்த வேலையெல்லாம் கட்டினா மக்களே இறங்கி பொழப்பாங்க. அது வேற விஷயம். ஏன்னா மக்கள் எல்லாத்துக்கும் இப்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருக்கக்கூடிய மக்கள் தெளிவா இருக்காங்க. இவங்க ஏமாத்திட்டு ஓட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல அப்படின்னு ஓட்டு வேலையை பார்த்து பேசுற கதையெல்லாம் இனிமேல் நடக்காது. அது விஜய்க்கும் தெரியும். நம்ம வந்து இந்த உருட்டெல்லாம் இன்னும் உருட்ட முடியாது. ஏதோ மக்கள் நம்மளை நம்பி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வச்சு நல்லது பண்ணிடணுன்றது விஜய்க்கு தெரியும். அப்படி அவர் பண்ணாமல் இருந்தால் அதுக்கான தண்டனையை வெகு விரைவில் அவங்க கொடுத்துருவாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால இந்த சும்மா விசிலடிச்சாங்குஞ்சியை வச்சுக்கிட்டு சும்மா விசிலடிக்கிறது, போகிறது வர்றது, இது பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஒரு கூட்டம் கூட்டிக்கிட்டு மற்ற எல்லாம் பண்ணிட்டு ஜெயிச்ச பிறகு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அதுக்கு அது படு கேவலமாக தோல்வி அடைவார் அடுத்ததுல. அதனால ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. தே ஆர் கிவிங் எ சான்ஸ். எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். யாருடைய இதுலையும் நம்மளை வந்து டெவலப் பண்ணல. 40% எதில் கிடைக்குமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவராவது நமக்கு வந்து, ஏன்னா இவர் வந்து சில திட்டங்களை கொடுத்துருக்காரு. இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து குழந்தைக்கு மோதிரம் போடுறது, பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறது, அப்புறம் வந்து பஸ்ஸு ஃபுல்லாகவே ஃப்ரீ, அப்புறம் பெண்களுக்கு வந்து இது கொடுக்கறது 2500 சொல்லி கொடுக்கறது. இன்னும் மற்றவங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன் பை ஒன்னா. ஸோ ஆரம்பத்தில் எடப்பாடி அதை துவக்கி வச்சார் அதை. ஸோ அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தராக அதுக்கு வந்து மாற்று வந்து அதை விட அது கூடுதலாக தரும் மாதிரி ஆஃபர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே சாத்தியமா, இல்லை மக்களை பழையபடி ஏமாற்றுகின்ற அந்த உத்தியை பயன்படுத்தி தேர்தலில் ஜெயிச்சுட்டா போதுன்ற நோக்கத்தோடு டாப் மோஸ்ட் லெவல்ல திங்க் பண்ணி தமிழ்நாட்டுடைய வளங்களை வந்து முழுமையா பயன்படுத்தினால் மட்டுமே, மனித வளங்களை இவர்கள் யாருமே தமிழகத்தினுடைய கடன் சுமையை குறைப்போம் கூறதுக்கு அதுக்கான வழிகளை சொல்லாம மேலும் மேலும் கடன் வாங்கி இலவசங்களை கொடுப்பதற்கு மட்டும்தான் இவங்க அனைத்து கட்சியினருமே வந்து அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தெரியுது ஒரு சூழல் இந்த நிறுவனம். இதுக்கு என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலேஜுக்கு போனீங்களா? காலேஜுக்கு போவேன், காம்பவுண்ட் வழியே உட்காந்துருப்பேன், காலேஜ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடுவேன்னு தன் வாயால் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர் விஜய். அவர் என்ன பண்ண போறாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஒழுங்கா போய் காலேஜுக்கு முழுசா படிச்சு முழுசா டிகிரி வாங்கினவனாலேயே யோசிக்க முடியாது. சோ இவரை நம்பி ஏன் மாநகராட்சி மக்கள் ஓட்டு போட? வேற என்ன பண்ண சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதாவது பள்ளியில எந்த பள்ளி நல்ல பள்ளி இருக்கிறவன்ல நம்பர் 10வது பிராடு எவனோ அவனை பார்த்துக்கலாம். நம்பர் 9ல இருக்கிறவன் 8ல 1ஆம் நம்பர் பிராடு கிட்ட போத்த வேலை, மக்கள் 10ஆம் நம்பர் பிராடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஏன் அமைதி காக்குறாங்க? தன்னுடைய வீட்டினுடைய கணவர் கடன் வாங்கினா வீட்டில் தாய்மார்கள் கேட்கறாங்கல்ல, அண்ணன் கடன் வாங்கினா தங்கச்சி கேட்குதுல்ல, அப்பா கடன் வாங்கினா பிள்ளை கேட்கறாங்கல்ல, தலைவர்கள் கடன் வாங்கி தமிழகத்தின் மீது கடன் சுமை அது என்னன்னா மக்கள் கிட்ட நேரடியா கடன் கட்டணும், நீங்க வட்டி கொடுங்கன்னு கேட்டா நீங்க கொடுக்க மாட்டேங்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஐடியா பண்றான். என்ன ஐடியா பண்றாங்கன்னா, வரினா எதுல இருந்து உங்களுக்கு அதிகபட்ச லாபம் கிடைக்கும் அதை யோசிக்கிறாங்க. எரிபொருள் இல்லாமல் இங்க எதுவும் நடக்காது. 2 விஷயங்கள் தான். உடனே என்ன பண்றான், பெட்ரோலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் 40 ரூபா வாங்குதுன்னா அவங்க ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு அவங்க வந்து வரி போட்டுக்கிறாங்கன்னா இவர் ஒரு 30 ரூபா வச்சு இவர் வரி போட்டுக்கிறாரு. அதை அடைப்பது 30 ரூபா உங்களுக்கு ஒரு லிட்டர் மேல 30 ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போகுதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுல 30 ரூபா கொடுத்த உடனே என்ன பண்றான், டீசலுக்கு 30 ரூபா பெட்ரோலுக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்த உடனே என்ன பண்றான், அங்க இருந்து போய் வண்டி எடுத்துட்டு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரான், அதை வந்து லோக்கல்ல விற்கிறான். அந்த 30 ரூபா எதுல வைப்பான்? மக்களுக்கு தெரியாம 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா இப்படியா ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா இவங்க வட்டி கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு பொருட்களையும் இந்த மாதிரி வட்டி தான் கட்டிட்டு இருக்காங்க. வட்டி தான், அது அவங்களுக்கு தெரியல. இதற்கான இது மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியுது. இது பி சென்டர் சி சென்டர் டி சென்டர்ல தெரியல. இப்போ அப்போ இந்த பி சொல்கிறீங்க இல்லையா, மெட்ரோபாலிட்டன் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த பி சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த தாலுகா பகுதிகள், இந்த மாவட்டத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய நகரங்கள், ஸோ இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இவங்க யார்? ஏ சென்டர் உங்களுக்கு விஜய் முன்னணியில் இருக்காருங்க. தலைவர்கள் நேரடியாக ஏ சென்டரில் நிற்கிறத தவிர்க்கிறது அவங்களுடைய மான மரியாதையை காப்பாற்றிக்கலாம். இது வந்து ஓப்பனான ஸ்டேட்மெண்ட். இது கட்சி சார்பாக சொல்லல, எல்லா கட்சிக்காரங்களுக்கும் சொல்றோம். எல்லா கட்சிக்காரங்களுக்குமே சொல்றோம், தயவு செய்து ஏ சென்டர்ல நிக்காதீங்க. ஏ சென்டர்ல நின்னீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சு
அதுக்கப்புறம் வந்து